நான் ஊட்டியிலிருந்து இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். 15 நாளைக்கு மேலே ஃபீவர் காய்ச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன காய்ச்சல்னு 2 ஹாஸ்பிட்டல்லையும் கண்டே பிடிக்க முடியல. இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதோட இந்த காய்ச்சல் இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை. இப்போதான் முதல் டைமாக இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கே வரேன். ஆனால் இவங்களோட கவனிப்பு எனக்கு ஒரு வீட்டில் இருக்கிற சகோதரிகளை மாதிரி என்னை அப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னைய அன்பாக எதுனாலும் சிரிச்ச முகமா, என்ன பண்ணுது சிஸ்டர், ஏதாவது வேணுமா, ஏதாவது வேணுமாக்கா, அக்கான்னு சொல்லி கூட கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டாக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கவனிச்சுட்டாங்கன்னு சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. அந்த மாதிரி என்னை முன்னாடி இருந்த ஹாஸ்பிட்டல்ல கவனிச்ச விதத்துக்கும் இப்ப இந்த டாக்டர்ஸ் கவனிச்ச விதத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். இங்க ஹவுஸ் கீப்பிங் வர்றவங்க நல்லா நீட்டா 2 நேரம் கூட்டுறாங்க, 2 நேரம் தொடச்சி விடுறாங்க. ரூம் நல்லா அழகா இந்த டேபிள்ஸ் எல்லாம் கூட நேரத்துக்கு தொடச்சி விட்டு ரூம் அழகா வச்சுக்கிறாங்க. கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் முதல்ல வந்ததுக்கு நான் இப்பதான் இந்த ஹாஸ்பிட்டலோட அருமையவே உணர்றேன். இனி நான் எதுவா இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும்னு என்னோட எண்ணமே இருக்குது. வணக்கம், என் பேர் ரேவதி. நான் ஊட்டியிலிருந்து இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஏற்கனவே நான் 2 ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணாவதாக தான் இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இங்கே எனக்கு ஏற்கனவே 2 ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ரொம்ப 15 நாளைக்கு மேலே ஃபீவர் காய்ச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன காய்ச்சல்னு 2 ஹாஸ்பிட்டல்லையும் கண்டே பிடிக்க முடியல. எல்லாம் இது ஏதோ வைரல் ஃபீவர்னு சொல்லி சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எந்த டாக்டர்னாலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த சிச்சுவேஷனில் நான் ரொம்ப சீரியஸாக தான் இங்கே வந்தேன். 15 நாளாக நான் காய்ச்சலில் அவதிப்பட்டிருந்தேன். நான் இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதோட இந்த காய்ச்சல் இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை. சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னைய நைட்லேயும் சரி பகல்லையும் சரி எனக்கு ஒரு அன்பாக நல்ல ஒரு சகோதரிங்கள மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்கிட்ட பழகுனாங்க. அன்பாக எதுனாலும் சிரிச்ச முகமா எனக்கு என்ன பண்ணுது சிஸ்டர், ஏதாவது வேணுமா, ஏதாவது வேணுமாக்கா, அக்கான்னு சொல்லி கூட கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் நான் இப்போ தான் முதல் டைமாக இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கே வரேன். ஆனால் இவங்களோட கவனிப்பு எனக்கு ஒரு வீட்டில் இருக்கிற சகோதரிகளை மாதிரி என்னை அப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்ததாக எனக்கு முக்கியமாக சொல்லணுன்னா டாக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கவனிச்சுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. அந்த மாதிரி என்னை முன்னாடி இருந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்ச விதத்துக்கும் இப்போ இந்த டாக்டர்ஸ் கவனிச்ச விதத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. இவங்க என்னை ஒரு தனியாக கேர் பண்ணி ஒரு டாக்டரும் வந்தாங்க. என்னம்மா என்ன ப்ராப்ளம்னு ஒரு டாக்டரும் விசாரித்தாங்க. ஒருத்தரும் தனித்தனியாக இந்த ப்ராப்ளமா, சரிம்மா உனக்கு இப்படி இருக்குது பிரச்சனை, இது சரியாயிரும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு நல்ல ஆறுதலாகவும் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க. நான் சாப்பிட்டே ஒரு 18 நாள் இருக்கும். இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் என்னால் ஒரு அரை இட்லிக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு. சாப்பிட முடியாமல் இருந்த நான் இன்னைக்கு ½ மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு என்னை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. என்னால் நல்லா சாப்பிட முடியுது. என் கூட இருந்த என்னோட அட்டண்டருக்கும் என் பேரண்ட்டு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தனியாக அவங்களுக்கு டயட்டு கண்ட்ரோலு, சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தனியாக சாப்பாடு வந்துடும். எனக்கும் திருப்தியாக காரம் இல்லாத சாப்பாடாக என்னை பார்த்து கவனித்து சாப்பாடு கொடுத்து இப்போ இந்த அளவுக்கு நான் முழுமையாக சாப்பிட்ற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் இருக்கிற ரூம் சின்ன ரூம் தான். ஆனாலும் இங்கே ஹவுஸ் கீப்பிங் வர்றவங்க நல்லா நீட்டாக 2 நேரம் கூட்டுறாங்க, 2 நேரம் தொடச்சி விடுறாங்க.
ரூம் நல்லா அழகாக இந்த டேபிள்ஸ் எல்லாம் கூட வந்து நேரத்துக்கு தொடச்சி விட்டு ரூம் அழகாக வச்சுக்கிறாங்க. ரூமும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த ரூமில் படுத்த நான் அந்த 2 ஹாஸ்பிட்டலில் தூங்காத தூக்கம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தான் நான் திருப்திகரமாக தூங்கி எந்திரிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த கொங்கு நாடு ஹாஸ்பிட்டலில் முதல்ல வந்ததுக்கு நான் இப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டலோட அருமையவே உணர்றேன். இனி நான் எதுவாக இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும்னு என்னோட எண்ணமே இருக்குது. டாக்டர் எப்படி செக்கப்புக்கு வர சொல்கிறாங்களோ நான் கண்டிப்பாக வருவேன். வந்து அதே மாதிரி செக்கப் பண்ணிக்குவேன். எனக்கு இதுதான் திருப்திகரமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.